ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் Vlookup அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Vlookupனா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, வெர்டிக்கல் லுக்கப் தான் Vlookupனு சொல்கிறோம். இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸலில் ஒரு 10 ரோல் நம்பர்ஸ் கொடுத்து ரெக்கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ Vlookup எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த 10 ரெக்கார்ட்ஸையும் வந்து பார்த்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ 10 ரெக்கார்ட்ஸ் நான் வந்து பார்த்து டைப் பண்ணிடுவேன். இதே ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அல்லது ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா நான் ஒவ்வொன்றையும் பார்த்து என்னால் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம வந்து Vlookup யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரோல் நம்பரில் இருக்க ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதே இது வந்து அடுத்த ஷீட்டில் இங்கே வந்து ரோல் நம்பர் வந்து மாறி இருக்குது. ஸோ Vlookupன்றது வந்து என்ன நம்பர் மாறி இருந்தாலும் சரி, அந்த நம்பருக்கு அந்த ரெக்கார்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த டீட்டெயிலை வந்து கொண்டு வந்து கொடுக்குறதான் Vlookup. இப்போ எதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10,000 பேர் அல்லது 20,000 பேர் வேலை பார்க்குற கம்பெனிஸில் வந்து 50 பேர் அல்லது 100 பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம தனியாக டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த நம்பர் வந்து எப்படி கொலாஸ் ஆகிருந்தாலும் அந்த நம்பருக்கு நேராக இப்போ பேர் கூட சேஞ்ச் ஆகலாம். ஆனால் ரோல் நம்பர் வந்து யூனிக்கார்டு ஐடென்டிட்டி, அதனால தான் நம்ம வந்து ரோல் நம்பரை வச்சு பண்ண போகிறோம். அந்த ரோல் நம்பருக்கு நேராக அவங்களோட டீட்டெயில்ஸ் எத்தனை பேராக இருந்தாலும் சரி கரெக்டான டீட்டெயில்ஸை கொண்டு வந்து கொடுத்துரும். அதுதான் Vlookupன்றது. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இந்த டேபிள்ஸில் வந்து நம்பர் வந்து ஆர்டராக இருக்குது. இந்த டேபிள்ஸில் பாருங்கள், நம்பர் வந்து மாறி இருக்குது. ஆனால் எனக்கு எந்த நம்பரில் எந்த பேரில் அந்த டேபிள் இருந்துச்சோ அதே நம்பர்ஸ் வந்து இங்கே எனக்கு பார்க்காம எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி நான் அந்த Vlookup ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. Vlookupனு கொடுக்கணும், ஈக்குவல் டு போட்டு Vlookup ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஓப்பன் ப்ராக்கெட்டை கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ வந்து என்னன்னு அப்படின்னா, நம்ம எந்த வேல்யூவை வச்சு ஆன்சரு நமக்கு தேவைப்படுதோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்மா கொடுத்துருங்க. டேபிள் அரே வந்து டேபிள் அரேன்றது என்ன அப்படின்னா, எந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துருங்க. அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது என்ன அப்படின்னா, எந்த காலத்தில் உள்ள டீட்டெயில்ஸ் எனக்கு தேவைப்படுதோ அந்த காலம் நம்பர்ஸ் தான் அங்கே கேட்குது. இப்போ எனக்கு வந்து இது 1, இது 2வது காலத்தில் உள்ள டீட்டெயில்ஸ் வேணும். அதனால் ஸோ இங்கே நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்து கம்மா கொடுத்துருங்க. ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது என்னென்னா, இப்போ இங்கே வந்து ட்ரூன்னு காட்டுது. ட்ரூன்னா மிஷின் லாங்குவேஜ் வந்து 1 கொடுத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் மேட்ச் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். பட் ஜீரோன்றது வந்து ஃபால்ஸ். 0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் இதுவாக தான் எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டும். என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த ரோல் நம்பருக்கு நேராக என்ன நேம் இருந்துச்சோ அதே நேம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ணாலே போதும், எல்லா நேம்ஸும் கரெக்டாக வந்துடும். இந்த வகையில் தான் நம்ம வந்து Vlookup பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் நல்லா பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஈக்குவல் டு Vlookup ஓப்பன் ப்ராக்கெட்டு லுக்கப் வேல்யூ வந்து எந்த வேல்யூவை வச்சு நமக்கு தேவையோ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் அரேன்றது எந்த டேபிள்லேருந்து நமக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்மா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு வந்து இந்த 3வது காலத்தில் உள்ள டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ நான் இங்கே காலம் இண்டெக்ஸ் நம்பரில் வந்து 3ன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவை, அதனால் 0ன்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இப்போ எனக்கு கரெக்டாக அந்த ரோல் நம்பருக்கு நேராக அந்த மார்க் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதே மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து Vlookup யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங் வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.